ட்ரெய்லர் வந்து has given a boost to the film. அதுக்கான இம்பாக்ட் வந்து நம்ம ப்ரீ புக்கிங் பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ரீ புக்கிங் இன் தமிழ் சினிமா. இந்த வருஷத்துல ஆஃப்டர் ஜிபியும் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்ச படம்னா கூலி தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 1000 crores ஸ்கேலை வந்து எந்த மூவியுமே இது வரைக்கும் ரீச் ஆனதில்லை. ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா? இந்த 1000 crore மைல் ஸ்டோனே அது வந்து ஒரு பிம்பம் தான். அது டச் பண்ணாது வேற. மக்கள் கொடுக்குறது 200 ரூபா பணத்துக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா தான் முக்கியம். அது பண்ணாலே போதும். சில படங்கள் இன்னும் பெருசாக ஓடிடி பார்க்கும் போது நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ட்விட்டரில் போடுறாங்க இந்த படம் நல்லா இருக்கேன்னு. அப்படி வந்த படம் 11 ஒரு படம் வச்சு DNA 2 படமுமே தியேட்டரில் பெருசாக போகலை. ஆனால் இன்னைக்கு ஓடிடி நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கும் தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஸோ ப்ரீமியம் டிக்கெட் ப்ரைஸஸ் அது வந்து க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி ஏற்றி கேட்டுட்ருக்கோம். நார்மல் படத்துக்கு விடோன் கீப் 190 கீப் அட் 140 160 தான். பட் நீங்கள் பாம்பே டெல்லிலாம் போனீங்கன்னா நார்மல் ஃபிலிமுக்கு இது சார்ஜ் 1000 rupees. இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் 2000 டேரக்டர்ஸ் கட்டலாம் போனால் 3000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க டிவியாக டேரக்டர்ஸ் கட்டலாம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இது வந்து ரொம்ப கம்மின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி படங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250 வைக்க அலோவ் பண்ணணும். கூலி வந்து ஹிந்தி ட்ரெய்லர் ஓடும் போது அதில் வந்து எஸ்கே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கு வந்து ரஜினி சாருக்காக கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் நானும் பார்த்தேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஹாய் சார். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த அந்த கூலி ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் வந்து ரிசப்ஷன் அண்ட் புக்கிங்ஸ்லாம் அது எப்படி சார் இருந்தது? எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஃபஸ்ட் சிங்கிள்லேருந்து ஃபஸ்ட் லுக்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கிரியேட் வந்துருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் வந்து has given a boost to the film. அதுக்கான இம்பேக்ட் வந்து நம்ம ப்ரீ புக்கிங்கில் பார்த்துட்ருக்கோம். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ரீ புக்கிங் இன் தமிழ் சினிமா. 37,500 போயிருச்சு கோட். தட் இஸ் ஹையஸ்ட் still now in ரோஹிணி. அதை வந்து கிராஸ் பண்ணுற சான்சஸ் கண்டிப்பாக கூலிக்கு இருக்குது. இப்போதைக்கு 23,000 டிக்கெட்ஸ் மேலே போயிருக்கு. இன்னும் 2-3 டேஸில் அதையும் பீட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பார்ப்போம். பட் தென் இந்த வருஷத்தில் ஆஃப்டர் ஜிபியும் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்ச படம்னா கூலி தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பெரிய பெரிய மூவிஸ் ஒரு விஷயம் நடக்கும்போது டைரக்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஹீரோஸாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த கூலி படத்தை விட இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் வந்து லோக்கியோட ப்ரொமோஷன்ஸே 4 டைப்ஸில் தான் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே பார்க்க முடியல. ஸோ இது மூவி எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை ரைட் அமௌண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் இருக்கணும். அது அண்டர் ப்ரமோட்டும் பண்ணக்கூடாது, ஓவர் ப்ரமோட்டும் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா நீங்கள் 2 ஓவர் ப்ரமோட் பண்ணாலுமே அது ஒரு பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ தே நோ த பிஸ்னஸ் வெல். சன் பிக்சர்ஸ் வந்து இஸ் அ வெரி ரினவுண்ட் கம்பெனி தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ண தெரியும். ஸோ இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்து உள்ளே வரணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்த்தா கோட் மூவி வந்த போதுமே பெருசாக ப்ரொமோஷன் இல்லை, ஆடியோ லான்ச் கிடையாது. பட் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி பண்ணியிருந்தா அப்படி பேக் ஃபயர் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூலியும் அப்படி தான். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்பிக்கை. ஓகே. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 1000 crores ஸ்கேலை வந்து எந்த மூவியுமே இது வரைக்கும் ரீச் ஆனதில்லை. ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா? இந்த 1000 crore மைல் ஸ்டோனே அது வந்து ஒரு பிம்பம் தான். அது டச் பண்ணாது வேற. மக்கள் கொடுக்குறது 200 ரூபா பணத்துக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா தான் முக்கியம். அது பண்ணாலே போதும். அதோட பை ப்ராடக்டை தான் 1000 crores. ஸோ அதுதான் எண்ட் ஆஃப் த மேட்டர். 200 rupeesக்கு சாட்டிஸ்ஃபை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன், தொடர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஓவர்சீஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஆல்ரெடி ஃபஸ்ட் டேவே 3.5 to 4 million நார்த் அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வேட்டையெல்லாம் நீங்கள் பார்த்தா 4.5 million தான் போச்சு ஓவரால் ரன்னே. இது ஃபஸ்ட் டேவே 3.5 to 4 million எதிர்பார்க்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு நார்த் இந்தியாலுமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. சூப்பர் ஸ்டார் மார்க்கெட் தாண்டி அமெரிக்கா அனுபவம் படத்தை இருக்கார். ஸோ அவருக்கான ஒரு ஃபேன் பேஸுமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக லோகேஷ் ஆஸ் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் இன் கேரளா. ஸோ அப்படின்னா எல்லாமே ஒரு கியூமுலேட்டிவாக பெரிய லெவலில் ஒரு 1000 crores அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே. லோக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கமல் சாரோட பிக்கெஸ்ட் ஃபேன். ஸோ அவர் வந்து ரஜினி சாரை வச்சு ஒரு மூவி எடுக்கிறாரு. ஸோ அவரை எப்படி எந்த அளவுக்கு போர்ட்ரே பண்ண வாய்ப்பு இருக்குது? ஸோ ஒரு ஃபேன் பாயாக இவருக்கு இருக்காரு. ரஜினி எந்த அளவுக்கு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரசிக்க ஆளே இருக்க முடியாது. அவருக்கான ஒரு
கேலிபர், அவரோட பொட்டென்ஷியல் கண்டிப்பாக லோக்கி மாதிரி ஒரு டைரக்டர் தெரியும். எப்படி ஒரு ஸ்டைலிஷாக காமிக்கலாம், அவரோட ஸ்கில் செட் எப்படி வெளியே கொண்டு வரலாம். இப்போ லியோவில் எப்படி தளபதியோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பயங்கர வெளியே கொண்டு வந்துருந்தாரு. அவரோட மாஸ் சீன்ஸும் சரி, ஈவன் ஸ்மால் டைலாக் அந்த என்ட்ரியுமே பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு ஆக்டரோட பெஸ்ட்டை கொண்டு வரல ஒரு டேலண்டட் பர்சன். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் பொட்டென்ஷியலோட பெஸ்ட் இல்லை காமிச்சிருப்பாருன்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாருன்னு வைங்களேன், அது வந்து செம்மையான ஒரு முக்கால்வாசி படம் வந்து செம்ம ஹிட்டை கொடுத்துடுது. பட் அதே டைரக்டர் பெரிய ஹீரோஸை வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ளாப்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? நீங்கள் பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ணும்போது பல விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இவர் வந்து ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக ஒரே படத்தில் மாற்றுறது கஷ்டம். அது ஒரு கிராஜுவல். இப்போ தளபதி வந்து மெர்சல்லேருந்து கிராஜுவலாக அவரோட மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து மோர் ஸ்டோரி ஓரியன்டட் ஃபிலிம் மாற்றினார். ஒரு படமாக அப்படியே லியோ வந்து அப்படியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜானராக மாறிச்சு. அதே மாதிரி தான் ஒரே படத்தில் மாறாமல் இட் ஷுட் பி ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட். அப்படி அந்த அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த டைரக்டர் படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாகவே அமையும். ஓகே, ஸோ இப்போ வார் 2 அண்ட் வந்து கூலி வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து சவுத் சைடு வந்து எந்த அளவுக்கு கூலியை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. பட் வார் 2 வந்து எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும்? வார் 2 வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய படம் தான். ஏன்னா ரித்திக் இருக்காரு, ஜூனியர் டிஆர் இருக்காரு. பட் தென் எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் ப்ரீ புக்கிங் மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டே வந்து உங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் படத்தோட ரிசல்ட் தான். எந்த படத்துக்கு இன்னும் பெட்டர் ரெஸ்பான்ஸ் வருதோ அதோட ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கான ஒரு ரெவன்யூமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டென்ட் தான். ரெண்டுமே பெரிய படங்கள் தான். பட் தென் அட் த மூமெண்ட் எனி டே எவ்ரிவேர் இன்ஃபேக்ட் கூலி வந்து ஒரு பெரிய மார்ஜினில் நிறைய ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ கூலி வந்து பார்த்திங்கன்னா ரன் டைம் வந்து 2.50 minutes. ஸோ இது ரொம்ப லாங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குமா, இல்லை இது கரெக்டான ரன் டைம் இவ்வளோ தானான்ற மாதிரி? 2 hours 45 to 50 இஸ் ரைட் டைம் ஃபார் அ மூவி ஒரு பெரிய ஸ்டார் ஃபிலிமுக்கு. ஸோ அதை தாண்டி 3 hours போனால் தான் கொஞ்சம் ட்ராகியாக இருக்கும். பட் 3 hours பண்ணும்போது பொன்னியின் செல்வன் 3 hours 17 minutes அதே பெரிய ஹிட் ஆச்சு. பாகுபலி 3 hours கிட்ட போச்சு. ஸோ அது நீங்கள் 2 hours இருந்தாலுமே அந்த 2 hours எங்கேஜிங்காக வச்சுருந்தா ஓகே. மக்களுக்கு வந்து அந்த லேக் தெரியக்கூடாது, போர் அடிக்கூடாது. தட்ஸ் த மெயின் ஃபேக்டர். ஓகே, ஸோ லாஸ்ட் 6 monthsல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வந்து மூவி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம், செம்ம ஹிட்டில் போயிருக்கோம். ஸோ அது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? டூரிஸ்ட் ஃபேமிலி. ஐ திங்க் எனி தேட்டர் ஒன்று வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி தான். மாமன் சூரி அவர் படம் வந்து நல்லா ஒரு பெரிய போச்சு. பட் சில படங்கள் இன்னும் பெருசாக ஓடிடி பார்த்த போது நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ட்விட்டரில் போடுறாங்க இந்த படம் நல்லா இருக்கேன்னு. அப்படி வந்த படம் 11 ஒரு படம் வந்துச்சு, டிஎன்ஏ. 2 படமுமே தேட்டரில் பெருசாக போகலை, ஆனால் உங்களுக்கு ஓடிடி நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கும் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஓகே, ஸோ கூலியை தாண்டி நெக்ஸ்ட்டு 6 monthsல உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மாதிரி ஒரு படம் செம்ம ஹிட் கொடுக்கும்னா என்ன மாதிரியான ஒரு படத்தை சொல்லுவீங்க? கூலி அளவுக்கு ப்ரீ புக் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்காது, நெக்ஸ்ட் ஜனநாயகம் தான் இருக்கும். பட் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற படம் வந்து இட்லி கடை ஒன்று இருக்குது, கருப்பு அண்ட் மதராசி. இது 3மே கண்டிப்பாக ஒரு நல்ல ரெவன்யூ கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ரீமியம் டிக்கெட் ப்ரைஸஸ் அது வந்து க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நார்மலான ஃபிலிம்ஸ்க்கும் வந்து ஃப்ளாப்பான ஃபிலிம்ஸ்க்குமே வந்து சேம் ரேட் தான் போயிட்டுருக்கு. ஸோ கூலி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமான ஷோஸ்க்குமே வந்து இதனால வந்து க்ரௌடை எந்த அளவுக்கு அது அந்த இம்பேக்ட் ஒரு இருக்கும்? சேம் ப்ரைஸ் தானே போயிட்டுருக்கு. ஸோ சேம் ப்ரைஸ் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆக்சுவலி ஏற்றி கேட்டுட்ருக்கோம். நார்மல் படத்துக்கு விடோன் கீப் 190, வி கீப் அட் 140, 160 தான். பட் நீங்கள் பாம்பே டெல்லிலாம் போனீங்கன்னா நார்மல் ஃபிலிமுக்கு தே சார்ஜ் 1000 rupees. இதெல்லாம் தே சார்ஜ் 2000 டேரக்டர்ஸ் கட்டலாம் போனால் 3000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பிவிஆர் டேரக்டர்ஸ் கட்டலாம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இது வந்து ரொம்ப கம்மின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி படங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250-300 வைக்கவோ அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ உங்கள் தேட்டரில் எஸ்பெஷலி அதை டிக்கெட் சேல்ஸை தாண்டி வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக உங்களோட க்ரோத் இருக்குன்னா அது என்னவாக இருக்கும் சார்? தேட்டருக்குள்ளே ஏன்னா டிக்கெட் சேல்ஸ் தாண்டி வேறு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்னா ஏதாவது ஒரு வகையில் இம்பேக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் எஃப்டிஎஃப்எஸ் ப்ரொமோஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். எஃப்டிஎஃப்எஸ் ப்ரொமோஷன்ஸ் ஒரு படத்துக்கு ஒன்று பண்ணுவோம். ஜிபி அப்போ தான் எங்கள் லேசர் பிராண்ட் வச்சுருந்தோம். அது ஒரு பெரிய லெவல் ட்ரெண்ட் ஆச்சு இன்ஸ்டாகிராம்லாம். சச்சின் ரீலீஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இட் இஸ் அந்த மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியுது. எஃப்டிஎஃப்எஸ்க்கான டிமாண்ட் எங்களுக்கு இருக்குது. ஸோ முன்னாடி வந்து ஓடிடின்ற ஒரு விஷயம் இல்லை, இப்போ இருக்குது.
ஸோ முக்கால்வாசி படம் வந்து ஓடிடியில் விட்டுடுறாங்க. ஸோ இதனால் வந்து தேட்டரில் வர அந்த க்ரௌடை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது, ஏன்னா லாங் ரன் டைம் படம்ல எல்லாமே தேட்டரில் பார்க்குறத விட அவங்க ஓடிடியில் பார்க்குறத மக்கள் என்ஜாய் கண்டிப்பாக இம்பாக்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஓடிடி இருக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த 4 வீக் டைம் ஃப்ரேமோ 6 வீக்ஸை மாற்றினா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பாலிவுட் டாலிவுட்டில் அப்படி தான், உங்களுக்கு பெரிய படங்கள்லாம் 42 டேஸ்க்கு அப்புறம் தான் வருது. பட் தமிழ்நாட்டில் என்ன படம் வந்து 20 டேஸில் வந்துடுது. தமிழ்நாட்டில் தேட்டர் சூப்பராக ஓடிட்டுருக்கோம், ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அப்பயுமே ஓடிடியில் வந்திருந்தால அந்த ஒரு டென்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து அவங்க மாற்றினாங்கன்னா தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தமிழ் சினிமா அண்ட் தமிழ் தேட்டர்ஸ். ஓகே, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் தேட்டர் க்ரோத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? தேட்டர் க்ரோத்துக்கு சஜஸ்ட் பண்ண மெயின் ரீசனே 2 தான், ஓடிடி அண்ட் டிக்கெட்டிங் ப்ரைஸ். அந்த டிக்கெட்டிங் ப்ராக்கெட்டை கொஞ்சம் ஏற்றணும். ஓடிடியோட டைம் ஃப்ரேமையும் 4 வீக்ஸ் வந்து மினிமம் 6 வீக்ஸாக மாற்றணும். ஓகே, இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு மூவி எடுக்கிறாங்க, இல்லை அந்த ப்ரொடக்ஷன் வந்து பேன் இண்டியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை லோக்கல் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் க்ரோத் அதிகமாக இருக்குமா? டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்டிஸ்ட். இப்போ சூப்பர் ஸ்டார் தளபதி, அஜித் சார் அவங்களாம் இருக்காங்க, பேன் இண்டியா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இஸ் ரீஜனல் ஸ்டார், அப்கமிங் ஸ்டார்லாம் நீங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட், தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நீங்கள் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அடுத்த ஆடியன்ஸுக்கு போக முடியும். நீங்கள் வந்து தமிழ் படங்கள் வச்சு தான், இப்போ தளபதிலாம் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்கள்லாம் ப்ராப்பர் தமிழ் ஆடியன்ஸ்க்கான படங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி படங்கள் பண்ணி தான் இப்போ அவர் மாஸ்டர், லியோன்ற படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் தமிழ் ஆடியன்ஸை ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அவங்க ஒரு பேன் இண்டியா ஃபிலிமுக்கு போகலான்றது என் கருத்து. ஓகே, கூலி வந்து இப்போ பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் சினிமா அண்ட் தேட்டர்ஸில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ்லாம் வரும் சார்? ஒரு சேஞ்ச் இருக்குது. அடுத்த படம் நாங்கள் போட்டு போயிட்டு இருக்கோம். சேஞ்சுன்னு ஒன்று ரெண்டுமே இருக்காது. எங்களுக்கு வந்து அந்த படம் 1 மாதம் வந்துச்சுன்னா 1 மாதம் நல்ல கலெக்ஷன், நெக்ஸ்ட் மூவிக்கு நாங்கள் போயிடுவோம். அதுக்கு ஒரு தேட்டருக்கான சேஞ்செலாம் வச்சுக்கோண்ணா ஒன்றுமே இருக்காது. ஓகே, இப்போது கூலி வந்து ஹிந்தி ட்ரெய்லர் ஓடும் போது அதில் வந்து எஸ்கே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கு வந்து ரஜினி சாருக்காக கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் நானும் பார்த்தேன், இருந்தாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவர் கோட்லேயும் பண்ணியிருந்தாரு, இதுலேயும் பண்ணியிருந்தா அவரும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன், எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அது ஒரு குட் தேட்டரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.